வணக்கம். ஒற்றுமையாக செயல்பட்டு உள்ளாட்சி தேர்தலில் வெற்றிகளை குவிப்போம் என்று நெட்டப்பாக்கத்தில் நடந்த திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் மாநில அமைப்பாளர் எம்.ஏ.எஸ். சுப்பிரமணியன் பேசினார். புதுவை திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நெட்டப்பாக்கம் தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மற்றும் கலந்தாய்வு கூட்டம் மாநில அமைப்பாளர் எம்.ஏ.எஸ். சுப்பிரமணியன் தலைமையில் பொருளாளர் கென்னடி, தலைமை செயற்குழு உறுப்பினர் சோமசுந்தரம், சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், இளைஞரணி துணை அமைப்பாளர் திருவண்டார் கோவில் காந்தி, தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், மீனவரணி அமைப்பாளர் சக்திவேல் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் முன்னிலையில் நடந்தது. தொகுதி பொறுப்பாளர் சுபகுரல் வரவேற்று பேசிய கூட்டத்தில் மாநில அமைப்பாளர் எம்.ஏ.எஸ். சுப்பிரமணியன் பேசுகையில், முதல் அமைச்சர்களை உருவாக்கிய நெட்டப்பாக்கம் தொகுதியில் அடிப்படை வசதிகள் கூட நிறைவேற்றப்படாமல் இருப்பது வேதனையானது என்றும், மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க எந்த ஒரு திட்டத்தையும் தொலைநோக்கு பார்வையுடன் அரசு செயல்படுத்தவோ பூர்வாங்க நடவடிக்கைகளில் ஈடுபடவோ இல்லை என்று கூறினார். மேலும் தற்பொழுது மறுசீரமைப்பில் இந்த தொகுதி தனி தொகுதியாக மாறியுள்ளது. திமுக தலைவர் கருணாநிதி, பொருளாளர் ஸ்டாலின் ஆகியோர் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது அதிக அக்கறை கொண்டு அவர்கள் சமூக பொருளாதார மேம்பாடு அடைய ஆட்சியை நடத்தினர். அவர்களின் வழிகாட்டுதலோடு பணியாற்றி வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியை திமுகவின் வெற்றி தொகுதியாக மாற்றி காட்ட வேண்டும். மேலும் திமுகவின் தனித்தன்மையை நிலைநாட்டி ஒற்றுமையாக செயல்பட்டு வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்று பேசினார். இந்த தொகுதியை பொறுத்தவரை கடந்த ஆண்டுக்கு முன்பாக நாங்கள் வருகின்ற பொழுது, கடந்த ஆண்டுக்கு முன் முதலமைச்சராக இருந்து பணியாற்றியவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் நெட்டப்பாக்கம் தொகுதிக்கு மக்களுக்கு அடிப்படை வசதிகள் முழுமையாக செய்து தரப்படவில்லை. அடுத்தது, இங்கு பல்வேறு தொழிற்சாலைகள் இருக்கின்றது. அந்த தொழிற்சாலைகளை பயன்படுத்தி நெட்டப்பாக்கம் பகுதியில் இருக்கின்ற இளைஞர்களுக்கோ அல்லது மகளிருக்கோ வேலை வாய்ப்பினை முழுமையாக பெற்றுத்தர முடியவில்லை. அரசியல் விபத்து ஏற்பட்டுவிட்டது. அந்த அரசியல் விபத்திலே வெற்றி பெற்ற இந்த மக்கள் அரசு இந்த 1.5 ஆண்டு காலம் இதுவரைக்கும் எந்த செயல் திட்டமும், உருப்படியான செயல் திட்டங்கள், அதாவது ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, எல்லாம் பல்வேறு விதமான திட்டங்களை இந்த அரசு அறிவித்துவிட்டு 1.5 ஆண்டு காலமாக எதுவும் செய்து தரப்படவில்லை. தொகுதி மறு சீரமைப்புக்கு பிறகு இது ஒரு தனி தொகுதியாக மாற்றப்பட்டு விட்டது. இப்போ இது எல்லாத்தையும் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிட்டேன். இது தனி தொகுதி என்று நான் கூறுகின்ற பொழுது, தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர், அண்ணன் தளபதியார் அவர்கள் கடந்த தமிழக அரசில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கு பல்வேறு திட்டங்களை அவர்கள் தீட்டியிருக்கின்றார்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழகமே தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட தமிழ் இனத்திற்காக துவங்கப்பட்ட ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கூட்டத்தில் திமுக நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அணியினர் திரளாக பங்கு பெற்றனர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உலக வலிப்பு தினத்தை முன்னிட்டு வலிப்பு நோய் பற்றிய கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நரம்பியல் துறை சார்பில் உலக வலிப்பு நோய் தினத்தை முன்னிட்டு வலிப்பு நோய் குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பொறுப்பு இயக்குநர் டாக்டர் ஏ.கே. தாஸ் பங்கேற்று தலைமை தாங்கி கருத்துரையினை துவக்கி வைத்து பேசுகையில், வலிப்பு நோய் என்பது குணப்படுத்தக்கூடியதும் தடுக்கக்கூடியதும் ஆகும். அதற்கு தரமான மருந்துகளும் அறுவை சிகிச்சைகளும் உள்ளன. நோயை தடுக்க முக்கியமாக விபத்துகளால் தலைக்காயம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். எனவே ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனங்களில் பயணிக்க வேண்டும். ஜிப்மர் மருத்துவமனையில் வலிப்பு நோய்க்கு நல்ல மருந்துகள் உள்ளன. மேலும் தற்பொழுது புதியதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நானோ மெடிசன், மைக்ரோ எலக்ட்ரானிக் முறை போன்றவை படிப்படியாக ஜிப்மரில் கொண்டு வரப்படும் என்று பேசினார். ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் அனில் கே. நாராயணன் வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் சென்னை நரம்பியல் நிபுணர் டாக்டர் தினேஷ் நாயக், பெங்களூர் நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜமுனா ராஜேஸ்வரன், டாக்டர் ரோஸ்பின் ஆகியோர் வலிப்பு நோய் மற்றும் விழிப்புணர்வு குறித்து விளக்கி பேசினர். நிறைவில் டாக்டர்கள் பிரதீப் நாயர், வைபவ் வாட்வீகர் ஆகியோர் நன்றி கூறிய நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த வலிப்பு நோய் நிபுணர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் அனைத்து வாகனங்களுக்கும் 3ஆம் நபர் இழப்பு காப்பீடு செய்யப்பட வேண்டும் என்று போக்குவரத்து துறை ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
இதுகுறித்து போக்குவரத்து துறை ஆணையர் சுந்தரேசன் கூறுகையில், மோட்டார் வாகன சட்டப்படி பொது இடங்களில் இயக்கப்படும் அத்தனை வாகனங்களுக்கும் 3ஆம் நபர் இழப்பு காப்பீடு செய்யப்பட வேண்டும். எனவே வாகன ஓட்டிகள் 3ஆம் நபர் இழப்பு காப்பீடு செய்து அதற்கான சான்றிதழை போக்குவரத்து துறையின் அதற்குரிய மோட்டார் வாகன ஆய்வாளரிடம் காண்பிக்க வேண்டும். மேலும் காப்பீடு செய்யப்படாத வாகனங்களை இயக்குவது சட்டத்திற்கு புறம்பான செயலாக கருதுவதோடு, அத்தகைய வாகனங்களால் ஏற்படும் விபத்துகளில் காயம்பட்டவர்கள், அவர்கள் பயன்படுத்தும் வாகனங்களுக்கான இழப்பீடு மற்றும் 3ஆம் நபரின் உடைமைகளின் இழப்பீடு பெறுவதில் மிக கடுமையான சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும். எனவே காப்பீடு செய்யாத வாகனங்களை இயக்குபவர்களுக்கு மோட்டார் வாகன சட்டப்படி 3 மாத சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும். எனவே வாகன உரிமையாளர்கள் தங்கள் வாகனங்களுக்கு 3ஆம் நபர் இழப்பு காப்பீடு செய்து அதற்கான சான்றிதழ்களை தங்கள் வாகனங்களில் கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும் என்று அவர் எச்சரித்துள்ளார். சமூக விரோதிகளின் பிடியில் சிக்கி தவிக்கும் அண்ணா திடலை வாகன நிறுத்துமிடமாக மாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை அண்ணா சிலை அருகே நகரின் மைய பகுதியில் உள்ள அண்ணா திடல் ஒரு காலத்தில் தினமும் விளையாட்டு கண்காட்சிகள் என களை கட்டி பரபரப்பாக இருந்து வந்தது. ஆனால் தற்பொழுது விளையாட்டு கண்காட்சி என எதுவும் நடத்தப்படாமல் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. மேலும் ஒரு சில கும்பல் திறந்தவெளி மது அருந்தும் இடமாக மாற்றி வருகிறது. அங்குள்ள கேலரிகள் தானே புயலால் தாக்குதலுக்கு ஆளாகி மேற்கூரை இல்லாமல் காட்சி அளிக்கிறது. மேலும் அண்ணா சாலை போக்குவரத்து வாகனங்களின் பெருக்கத்தால் நெருக்கடியில் சிக்கி தவிப்பதால் பார்க்கிங் வசதி இல்லாமலும் பொதுமக்கள் தவிக்கின்றனர். மேலும் அண்ணா சாலைக்கு இணையாக உப்பநாட்டில் பாலம் கட்டுவது என்பது நிறைய கால அவகாசம் எடுக்கும் என்பதால் தற்காலிக நடவடிக்கையாக நேரு வீதியில் உள்ள சிறைச்சாலையை வாகன நிறுத்துமிடமாக மாற்றியது போல அண்ணா திடலையும் 2 சக்கர 4 சக்கர வாகன நிறுத்துமிடமாக மாற்ற அரசும் போக்குவரத்து துறையும் நகராட்சியும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏனாம் கலவரத்தில் போலி எஃப்ஐஆர் வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள காவல் அதிகாரிகள் இருவருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி புதுவை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏனாமின் ரீஜென்சி நிர்வாகத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் கலவரமாக மாறிய வழக்கை விசாரித்த சிபிஐ அதிகாரிகள் போலி எஃப்ஐஆர் தயாரித்து பொய்யான குற்றவாளிகளை வழக்கில் சேர்த்ததை கண்டுபிடித்தனர். இது தொடர்பாக இன்ஸ்பெக்டர் பெரியசாமி, சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்திரசாமி ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பல்வேறு பிரிவுகளில் குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்ட அவர்கள் சந்திரசேகர் கொலையில் எஃப்ஐஆர் பதிவு செய்த வழக்கில் ஜாமீன் கோரி மனு அளித்தனர். அந்த மனுவை விசாரித்த நீதிபதி இருவருக்கும் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். மேலும் தலா 10,000 ரூபாய் செலுத்தி ஜாமீன் பெற்றுக் கொள்ளுமாறும் மறு உத்தரவு வரும் வரை பெரிய கடை காவல் நிலையத்தில் நேர்நிலையாகி கையெழுத்திட வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். இவர்கள் இருவருக்கும் முரளிமோகன் கொலை வழக்கில் ஏற்கனவே ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னையின் சமாதி தினத்தை முன்னிட்டு அன்னையின் அறை தரிசனத்திற்காக திறக்கப்பட்டது. அதனை திரளான பக்தர்கள் காத்திருந்து தரிசித்தனர். புதுவையின் புகழ்பெற்ற அரவிந்தர் ஆசிரமத்தில் ஆண்டுதோறும் அன்னையின் பிறந்த நாள் நினைவு தினம், அரவிந்தரின் பிறந்த தினம் நினைவு தினம் போன்ற முக்கிய நாட்களில் அன்னை மற்றும் அரவிந்தர் அறை பக்தர்களின் தரிசனத்திற்காக திறக்கப்படும். அதுபோன்று அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னையின் சமாதி தரிசன நாள் அனுஷ்டிக்கப்பட்டு அன்னையின் அறை தரிசனத்திற்காக திறக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு உள்ளூர், வெளியூர், உள்நாடு மற்றும் வெளிநாட்டு பக்தர்கள் ஆசிரமத்திற்கு வந்து நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து அமைதியாக அன்னையின் அறையை தரிசனம் செய்தனர். மேலும் தியானத்தில் ஈடுபட்டனர். பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டதால் அவர்கள் துரிதமாக தரிசனம் செய்யும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகளை ஆசிரம நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவையில் வரும் 2ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இளநிலை எழுத்தர் தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சிறப்பு செயலர் சுந்தரவடிவேலு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுவை அரசின் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சிறப்பு செயலர் சுந்தரவடிவேலு கூறுகையில், புதுவை அரசு துறைகளில் காலியாக உள்ள இளநிலை எழுத்தர், பண்டக காப்பாளர் மற்றும் தட்டச்சு பணிகளுக்கு வரும் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி போட்டி எழுத்துத் தேர்வு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பொது போட்டி எழுத்துத் தேர்வு தற்போது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அதன்படி வரும் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை புதுவையின் அனைத்து பிராந்தியங்களிலும் தேர்வு நடைபெறும் என்று அவர் கூறினார். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறை வார்டன்கள் திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் 200க்கும் மேற்பட்ட விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் உள்ள நிலையில் இன்று பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 15க்கும் மேற்பட்ட சிறை காவலர்கள்
திடீரென சிறை நுழைவு வாயில் முன்பு கைதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வார்டன் பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும், வார்டன்களுக்கு பாதுகாப்பு அறை கட்ட வேண்டும், சீருடை வழங்க வேண்டும், சிறைச்சாலை முன்பு ஆயுதப்படை போலீஸ் பூத் அமைக்க வேண்டும் என்பன போன்ற 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் இருந்த சிறைத்துறை கண்காணிப்பாளர் பஞ்சாட்சரம் மத்திய சிறைக்கு விரைந்து வந்து வார்டன்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததால் அவர்கள் தர்ணாவை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உள்ளாட்சி தேர்தல் குறித்து தொகுதி வாரியாக பாட்டாளி மக்கள் கட்சியின் கருத்து கேட்கும் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாக பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பாட்டாளி மக்கள் கட்சி மாநில செயலாளர் அனந்தராமன் கூறுகையில், புதுவையில் நடைபெற உள்ள உள்ளாட்சி தேர்தல் குறித்து தொகுதி வாரியாக கட்சி சார்பில் கருத்து கேட்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாகவும், அதன்படி 20ஆம் தேதி அரியாங்குப்பத்திலும், 24ஆம் தேதி திருபுவனையிலும், 25ஆம் தேதி மணவெளியிலும் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்றும், அதில் மாநில பொறுப்பாளர்கள், தொகுதி மற்றும் கிளை பொறுப்பாளர்கள் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்று தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான கருத்து மற்றும் ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்றும், மேலும் கிராம பஞ்சாயத்து தலைவர், தலைவி, கிராம பஞ்சாயத்து மன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு போட்டியிட விரும்பும் நபர்கள் தங்களுடைய விருப்ப மனுவை சமர்ப்பிக்கலாம் என்று கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.